யாரு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? மாசலாமணி பையன் மகேஷ்க்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் சார். பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அவங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமா சார்? நோ அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். அப்படியே அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நான் சொல்ற வரைக்கும் அவங்க அப்பாட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே சார். நீ போன ரூம் போட்டு தங்கினன்ற, அப்புறம் கல்ல தூக்கி போட்டேன்ற, நடுவில் என்னாச்சு? கரண்ட் வந்துருச்சு. முதல் நாள் நான் தள்ளி போட்டேன், 2வது நாள் தள்ளி போட்டேன், 3வது நாள் தான் கல்லை போட்டேன். 15, 13, 14 என்ன சார் எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? நான் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னா என்ன இளவு, எத்தனை இளவு மண்டையில் எனக்கு இப்படி தான் சொல்ல வருது. நான் என்ன பரம்பரை கொலைகாரனா சார்? சாமி சார், டிசி சார் சொன்னார்ல, அப்போ இந்த காப்பி கொட்டினதுக்கப்புறம் பேசினதெல்லாம் வெட்டிட்டு இதையும் எதையும் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நான் முன்ன பேசுறதெல்லாம் நீங்கள் முன்ன பின்ன கொஞ்சம் சரியாக போட்டுங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் ஐயா கொஞ்சம் அனுமதி புரியுதுன்னா நல்லா இருக்கும். உனக்கு என்ன வருதோ சொல்லு. ஒன்றுக்கு வருது சார். நீங்கள் ரொம்ப நேரமாக என்ன அடைச்சி வச்சிருக்கீங்க. திமிர பாருங்க. நான் வந்து அதை அடக்கி வச்சிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போயிட்டு வந்துட்டுங்களா? போ. ஒரே ஒரு செகண்ட் தான் சார். அந்த காலத்தெல்லாம் போலீஸ் அடினா அங்கேயே ஒண்ணுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வேற என்ன அடிக்கவே இல்லை. குற்றவாளியா இருந்தா கூட அவனை மனிதநேயத்தோட தான் விசாரிக்கணும்னு புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த புரிஞ்சுக்கிறது மட்டும் எனக்கு இருந்திருந்தா நான் இங்க வந்து இம்பார்ட்டன்ட் மேட்டர். அதுக்கு தான் நான் நடுவுலயே வந்து சொல்லு மாசலாமணி. ஓகே. இந்த பாஸ் இருக்கான் இல்லையா, அவன் எப்பவுமே கூட்டம் பார்ட்டிட்டு தான் இருப்பான். தனியாவே சிக்க மாட்டான். இந்த மாதிரி நாய்ங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி பூரா மூச்சு முட்டை தண்ணி அடிச்சுட்டு தொப்பையை வளர்த்துருவானுங்க. அந்த தொப்பையை குறைக்கிறதுக்காக மறுநாள் காலையில ஷூவை மாட்டிக்கிட்டு வாக்கிங் போவானுங்க. இவனும் அப்படிதான். தினமும் எந்த பக்கம் வாக்கிங் போறான்னு தெரிஞ்சு ஐயோ அன்னைக்கும் காந்தி பார்க்கில் இதே மாதிரி தான் இருக்கு. சிகரெட் 4:30 மணிக்கெலாம் அங்கே போய் நின்றுட்டேன். அங்கே போனால் அங்கே ஒரு இடத்துல ஒரு ஆள் உயர கார்பரேஷன் குப்பை தொட்டி இவ்வளோ பெருசு இருக்கும். இந்த பக்கத்தில் செவுரு. அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கேப்பில் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு மறைஞ்சு நிற்கிறேன். காரை விட்டுட்டு லாங்கில் வந்துட்டு இருக்கான். தம் அடிச்சுட்டு வரான். கடவுளே 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 கடவுளே. இவனுங்கெல்லாம் நம்ம கொலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இவனுங்களா இருமி நுரையீரல் அழுவி தானாக செத்துருவானுங்க. அப்புறம் சங்கு தான். விட்டிங்களாயா? இதே மாதிரி கம்ப்ளீட்டாக விட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டிசி சார். யாருக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சு. போகிற போக்கில் இவன் புத்தனாய் நம்மளை குத்தவாளி ஆக்கிடுவான் போல இருக்கு சார். வந்துட்டு இருக்கான். எவன்டா? ஜி வாசுதேவன். திடீர்னு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறான். எப்படி இருக்கும்? போதுங்களா சார்? இப்படி மாறி நடிச்சு காட்டுறது. நடிச்சு காட்டுறத கொஞ்சம் வேகமா தான் நடிச்சு காட்ட. என்ன சார் இப்போ உங்களுக்கு வேகமா நடிக்கணும் அவ்வளவுதானே சார்? சார் நான் இப்படி நின்னுட்டு இருக்கேன் சார். அவன் முடிச்சு போட்டான் ரொம்ப நேரமா அந்த லேசா முடிச்சு போட்டுதான் சார். ஒரு வழியா அவன் ஏஞ்சி போனதுக்கு அப்புறமேல ஓடுறேன் சார். பின்னாடி திரும்பி பார்த்தா 2 வெறி பிடிச்ச நாய்ங்க துரத்துது சார். அங்க இருந்து ஓடுனா 50 லாட்ஜுக்கு போய் டங்கு தலையில அடிச்சு பின்னாடி போய் விழுந்துட்டேன் சார். உள்ளுக்குள்ள போனா போர்வை எடுத்து போத்துனா 50 பை சார். எல்லாம் என்ன பயமுறுத்துது. எங்க எப்படி எப்ப தூங்கணும்னு தெரியல சார். ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை சார். மறுநாள் காலைல ஓடுனேன் சார். ஓடி போய் அங்க நின்னுட்டு இருக்கேன் சார். கரெக்டா அதே இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க நின்னு பாக்குறேன். வழக்கமா வர நேரத்துக்கு வரவே இல்லை சார். 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் வந்தா சார். வந்தவனை பார்த்தா வேற ஒரு பொம்பளையோட வரா சார். அவளும் வாக்கிங் வந்துட்டு இருக்கா சார். அவன் அடையமா அவனோட பொண்டாட்டியா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஒருத்தரோட பொண்டாட்டியா இருக்கலாம் சார். அவன் அப்படிப்பட்ட ஆள் தான் சார். சார் இவ்வளவு வேகமா இடைவெளி விடாம பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கொஞ்சம் இடைவெளி விட்டு பேசிட்டீங்களா சார்? நீ சொல்லி முடிச்சா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்களும் போயிட்டே இருப்போம். ஏதாவது சொல்லிடுவேன் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ விஷயத்துக்குள்ளேயே வரமா. 3வது நாள் சார் அவனை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணி இவ்வளோ சாணியை கையில் எடுத்துக்கிட்டு எனக்கு முன்னாடி அந்த சாணியை போட்டேன் சார். ஒரே நாத்தம் சார். சாணியை போட்டு நிற்கிறேன் சார். இன்னைக்கு கொஞ்சம் அமைதி சார்.
2 நாளா பிராக்டிஸ் பண்ணதுல கொஞ்சம் அமைதி சார். வரான் சார். வந்தா கரெக்டா சாணியில காலை வச்சான் சார். கரெக்டா ஷிட்டுன்னு சொன்னான் சார். நான் அடுத்து என்ன பண்றதுன்னு பார்த்தேன் சார். அவன் அந்த காலில் பட்ட சாணியை உதறதுக்காக அப்படி குனிஞ்சான் சார். அவ்வளோதான் சார். அப்படியே பார்த்தேன் சார். கையில மாஞ்சா நூலை எடுத்து கட்டினேன் சார். கட்டி அப்படியே போட்டு அப்படி இழுத்து கத்துறா சார். அந்த பார்த்தாங்க யாரோ 2 பேர் வராங்க சார். இவன் சத்தாங்க கேட்டு போடு. மாசலாமணி சார் அன்னைக்கு இப்படிதான் சார். விடிய காலையில் பக்கத்தில் இருக்க மசூதியில் வந்து இதே மாதிரி அல்லாடு சத்தம் கேட்டது சார். அந்த சத்தத்தில் இந்த நாய் கத்துன கத்து கேட்கவே இல்லை சார். அப்படியே சரிஞ்சு விழுந்தான் சார். இல்லைன்னா அன்னைக்கு நான் மாட்டிருப்பேன் சார். அப்படியே உடனே குடுன்னு ஓடணும் சார். அந்த ஈர்கா மசூதிக்கு போய் வந்துருச்சு தான். பாத்தீங்களா, இதை கட்டிட்டு வந்தேன் சார். அல்லாஹ் தான் சார் என்ன காப்பாத்தினாரு. என்னது அல்லாஹ் காப்பாத்தினாரா? டேய், இப்ப நீ மாட்டிட்டு இருக்கிறது போலீஸ்ல தெரியும்ல? என்ன நக்கல்? எனக்கு என்னவோ போலீஸ் தான் மாட்டிட்டு இருக்க மாதிரியே தோணுது சார். என்ன கிண்டல் பண்றியா? பின்ன என்ன சார், நல்லா படிச்ச போலீஸ் என்ன மாதிரி அக்யூஸ்டுங்க கிட்டையும் சட்டத்துக்கிட்டையும் பணக்காரங்க கிட்டையும் அரசியல்வாதிங்க கிட்டையும் மாட்டிக்கிட்டு திண்டாடுது சார். என்ன மாதிரி காசு இல்லாதவனுக்கு தான் சார் கடவுள் பவர். உண்மையிலேயே பவர் தான் சார் கடவுள். பவரில் இருக்கிறவன் கொலையே செஞ்சாலும் அவன் பாட்டில் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கூலாக போய்கிட்டே இருப்பான் சார். அதை போலீஸும் கண்டுபிடிக்காம இருக்கும். அப்படியே கண்டுபிடிச்சாலும் கமுக்கமா இருக்கும் இல்ல சார்? எப்ப பாரு விடுங்க பாருங்க சார். ஒரு அடிதான் அடிச்சா அதுக்கு என்ன டிராமா பண்றா பாருங்க. ஓகே வெங்கட். ஐயோ மாமா, யாராவது என் புருஷனை காப்பாத்துங்களே மாமா. ஐயோ என் புருஷனை அடிச்சு போட்டு நகையெல்லாம் தனசலு சார், ஜேசி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த நேரத்தில் யாராவது சைக்காலஜிஸ்ட் கிடைப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. எஸ் சார். அவனை அப்பவே தீர்த்திருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். அதை நாம பண்ணாம விட்டோம். மாசிலாமணி, என்ன பிரச்சனை? உன் பிரச்சனைக்கு யார் காரணம்னு சொல்லு, அவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். என்னமோ தெரியல. சொல்லு மாசிலாமணி, கண்டிப்பா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்படிங்களா? நான் சொல்றவன் மேல உங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அவன் உங்க எல்லாரையும் விட பவர். அவனை ஏற்கனவே ஒருத்தன் சுட்டான். அப்படி அவன் சாவல. சிரிப்பான் பாருங்க, ஒரு பொக்கை. அப்படி ஒரு பொக்கை வாயை வச்சுட்டு ஒரு சிரிப்பான் பாருங்க. சாமி சார், என் பர்ஸு அதெல்லாம் பத்திரமா இருக்கியா நம்ம ஆளுங்கிட்ட? அதனால தான் பயந்துட்டு கேட்குறேன். ஏண்டா அதுல ஒரு 100 ரூபாயாவது வச்சிருப்பேடா நீ? ஆமாம், அது வரைக்கும் 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். நான் முதல் தடவையாக 2000 ரூபாய் நோட்டில் அவரை பார்த்தேன். மசலமணி இந்தா, அந்த கிளப்பில் மெம்பராக இருக்கிற டாக்டர் தான் டிப்ஸாக கொடுத்துட்டு போனார். அதை எடுத்துகிட்டு போய் உஷா கிட்ட நீட்டினேன். ஹை, 2000 ரூபாய். இதே கலர்ல என்கிட்ட ஒரு ஜாக்கெட் இருக்கு. அவ அப்படியே என்னை கட்டி பிடிக்க, நான் அப்படியே அவளை கட்டி பிடிக்க, மூஞ்சி பூரா முத்தம். என்னடி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அவ்வளவுதான் நெஞ்சோரமா சாட்சி. என்ன நீ கொடுக்குற ஒவ்வொரு முத்தத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்கலாண்டி. 2000 ரூபாய் நோட்டையே நீ இப்போதான் கண்ணில் காட்டுற. 1 கோடியாம். இவ்வளவும் அந்த பொக்கவாய் தாத்தாவுக்கு தான், உனக்கு இல்லை. அவனை எழுப்பி விடுங்க. இன்னும் கூட கஷ்டப்பட்டு அவளை எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணும். மாசலாமணி, அது எப்படி எழுந்திரு. தெரியல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ பேசாம படுத்துக்கிட்டு இருக்க. எழுந்திருன்னு சொல்றேன்ல. எழுந்திரு. சாரி சார், நான் ஒரு பரதேசி சார். என் வாழ்க்கையை ஒரு பஞ்சு மிட்டாய் கலர்ல இருக்க ஒரு ரூபா நோட்டு வந்து கெடுத்துச்சுன்னா அப்ப யார் மேல கோபம் வரும் சொல்லுங்க?
எல்லாம் இவனாலதான் என் பொண்டாட்டி கெடுத்ததே ஏய், காந்தி போட்டோவே உடைக்கலையா? வெங்கட் இந்த கேஸ முடியலனாலும் பரவாயில்ல. உன்னை இங்க அடிச்சு சாவடிக்கிறேன்டா. அடிங்க சார். கடைசியில அரசு, நான் அடிச்சு சாவடிச்சிட்டேன் விடுங்க. சார். வெங்கட் நான் அடிச்சது காந்தியே இல்ல சார். இவர் மகாத்மான்னு எனக்கு தெரியாதா? காசு இருக்கிறவனை பார்த்து இல்லாதவனுக்குலாம் அப்படி ஒரு காண்டு சார். அந்த ஆத்திரம், அந்த ஆதங்கம், அந்த வைத்தறிச்சல் தான் சார் இது. வேணாம் சார். நாட்டில் இருக்க ரூபா நோட்டெல்லாம் எரிச்சிடலாம், மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கலாம். நீயும் உழைச்சி சாப்பிடு, நானும் உழைச்சி சாப்பிட்றேன், அப்ப பார்க்கலாம். பிறக்கும் போது எல்லாரும் அம்மனமா தான் சார் பிறக்கணும். ஏன் சில பேர் மட்டும் கோமணத்தோட பிறக்கணும், சில பேர் வந்து கோடீஸ்வரனா பிறக்கணும்? அப்போ என்ன மாதிரி பிறந்தவன்லாம் அவமானம் இது வேற நடுவில் ஓவரா. ஹலோ 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 சார், இங்க ஒரு டிசி, ஒரு ஏசி, ஒரு இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வந்து விசாரணையில் இருக்காங்க. புடிங்க சாமி, ஐயா இந்த walkie-talkie வாங்க, நான் அவன்கிட்ட. பேசி இந்தாங்க சார். அங்கெல்லாம் கண்ணாடி இருக்கு பாருங்க. சார் ஜேசி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு. டாக்டர் சூர்யா அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சார். இது வேற. ஓகே, தையல பிடிக்கணும். இதுக்கும் 10 நாள் ஆயிடுச்சு. மாசிலாமணி சாரி, உன் மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்காம உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நீ ரெஸ்ட் எடு, காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சுக்கலாம். சாமி சார். எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க, கேமரா எடுங்க. சரிங்கய்யா. தனசெல்வம் சார். இதை நாளைக்கு தான் கண்டினியூ பண்ணுறேன்னு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டோம். அந்த கேமரா மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு போக சொல்லுங்க சார். ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்ல தவறுன விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல பேசி வேற வச்சு கார்டு போட்டு வை. சரிங்க சார். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயத்தினால சரியா பேச மாட்டேங்கிறேன். யாரு நீ? டிசி சார், என் மகேஷ் ஒன்றும் பயப்படாது, அவனை ரோசி ரூமில் படுக்க வச்சுக்கோங்க, அவங்க பார்த்துப்பாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்க சார். ஆமா, இந்த இதுல முன்னாடி இருக்கிறது தானே ஆன் பட்டனு? ஆமா ஆமா. ஓ சரி, அது எனக்கு தெரியும். சாமி சார் ஒரு நிமிஷம். மகேஷுக்கு நைட்டுக்கு வந்து ஒரு பீஸா ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான் அவன். அது மேல அந்த கிரீம் எல்லாம் இப்படி தூண மாதிரி. அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஐஸ் மட்டும் வேண்டாம். சரி. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேல மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டு இடது கண்ணில் வந்து அவனுக்கு டிராப்ஸ் போட்டு விட்டுருங்க. அப்புறம் இந்த போலீஸ் இன்டர்வியூல வந்து அப்பாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. அதனால ராத்திரி வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு துப்பாக்கி சுடுறதுக்கு பிராக்டிஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க. அவன் இந்த பவர் ரேஞ்சர்லாம் பார்ப்பான், அவனுக்கு தெரியும். இனிமே அப்பா தான் பவர் ரேஞ்சரு. யாராவது திருடன் தப்பு செய்யறவன் வந்தானா டுமில் சுட்டுடுவார் அப்பான்னு சொல்லுங்க. அவன் சந்தோஷப்பட்டுக்குவான். அப்புறம் எனக்கு ஏத்தி வச்ச மாதிரி இந்த கொசுவத்தி சுருள்லாம் ஏத்தி வச்சிடாதீங்க. அவனுக்கு இந்த புகையில வந்து மூச்சு திணறல் வந்துடும். மூச்சு திணறல் வந்தா எவ்வளவு சீரியஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆல் அவுட், குட் நைட். அதுல ஏதாவது ஒன்று வந்து எடுத்து இந்த இதுல மாட்டி விட்டுடுங்க. அதை